இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் இதில் வந்து ஆல்கஹால் இல்லாமல் ப்ளஸ் மொலாசஸும் இல்லாமல் எப்படி பண்ணுறது பேக்கரி ஸ்டைலே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பேக்கிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் சேலுக்கு கூட இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக நம்ம வந்து ஆல்கஹாலுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக நம்ம இன்றைக்கி ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் எப்படி நம்ம வந்து ஆல்கஹாலில் ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை 1 வீக் நம்ம சோக் பண்ணுறோமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை, அந்த மாதிரி ஆரஞ்சில் சோக் பண்ணணும். பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் சோக் பண்ணி எடுக்க போகிறேன் ஆரஞ்ச் ஜூஸில். ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் வந்து கிரான்பெரி, அப்புறம் எல்லோ கிஸ்மிஸ், அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் ட்ரைடு செரி. ஓகேங்களா, இன்னைக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் என்னென்னா இப்போ ஆரஞ்ச் பீல், ஜிஞ்சர் பீல், அதுக்கப்புறம் வந்து ட்ரைடு கேண்டிட் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு சப்ஸ்டியூட்டாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இது கூட கேஷ்யூஸ் போட்டு சோக் பண்ணேன். கேஷ்யூஸை தனியாக ஃப்ளாரோட தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம 2 to 3 ஹவர்ஸ் சோக் பண்ணோம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணி ஆரஞ்ச் ஜூஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 3 ஹவர்ஸாக அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பவுலில் கொட்டிக்கிறேன். கேண்டிட் செரிலாம் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை 2 பீஸாவது கட் பண்ணி போடுங்க. ஏன்னா அது முழுசாக போட வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இது கூட நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா சோக் ஆகிற அளவுக்கு போட்டால் போதும். அதாவது ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் போட்டுக்கிட்டா போதும். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ஆரஞ்ச் ஜூஸ் வந்து டெட்ரா பேக்கில் வரும் இல்லையா, நமக்கு ஒரு இதில் அந்த மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் தான் எடுத்துருக்கிறது. ஒரிஜினலாக நம்ம ஆரஞ்சு பிழிஞ்சு எடுக்கலாமான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்காகனா அதில் சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை வரும். ஓகேங்களா, அதனால டெட்ரா பேக் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பெட்டரு. ஸோ இது நல்லா 2 to 3 ஹவர்ஸ். ஓகேங்களா, நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து மொலாசஸ், ஹோம்மேட் மொலாசஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து பேக்கரியில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வர்றதுக்கு மொலாசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம பிளாக் ஜாக்னு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வந்து கலர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து அந்த லைட்டாக அந்த கசப்புத்தன்மை லைட்டாக ஒரு பிட்டர்னஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இந்த ப்ளம் கேக்கு கொடுக்கறதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பிளாக் ஜாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டப்பா தான் வரும், சின்ன பாட்டில்லாம் வராது. ஸோ பெரிய பெரிய பாக்ஸ் வரும். ஸோ அது நமக்கு தேவையில்லாதது. ஸோ நம்ம வந்து வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹோம்மேட் மொலாசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து கிரானுலேட்டட் சுகரும், ஹாஃப் வந்து ப்ரௌன் சுகர். அதாவது என்ன மாதிரி ப்ரௌன் சுகர்னா நம்மளுடைய கேஸ்டர் ப்ரௌன் சுகர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த ப்ரௌன் சுகர் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுடைய சுகர் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் சுகர் போட்டோன்னா ஒரு மாவு மாதிரி நமக்கு வரும். அதுக்கப்புறமா தான் அது வந்து ஃபுல் கேரமலாக வரும், கொஞ்சம் டார்க் கலரில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்டவ்வை. நம்மளுடைய கிரானுலேட்டட் சுகர், அதாவது நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒயிட் சுகர், அந்த ஒயிட் சுகரை வந்து ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகருக்கு பதில் சப்போஸ் உங்களுக்கு அப்படி ப்ரௌன் சுகர் கிடைக்கலன்னா வெல்லம் நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அதை தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக இதில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். இப்போ வந்து நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட நம்மளுடைய ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா கேரமலைஸ் ஆகட்டும்.
ஃபஸ்ட்டு இது வந்து மாவு மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் தான் அது வந்து கேரமலைஸ் ஆகும். ஸோ ஏன் இதை வந்து பாதி நம்ம இதை ஆட் பண்ணுறோன்னா அந்த பிளாக் கலர் வரணுன்றதுக்காக தான் ஆட் பண்ணுறது, அந்த பிளாக் ஜாக் அந்த இது வர்றதுக்கு தான். அதுவும் இல்லாமல் கொஞ்சோண்டு அந்த பிட்டர்னஸ் வர்றதுக்காகவும் தான் இந்த ப்ரௌன் சுகரோ இல்லை வந்து நம்ம வெல்லமோ ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ பாருங்க நல்லா மாவு மாதிரி வருது இல்லையா? இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும். கொஞ்சம் இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோ இதுலயே வைங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். இது ரெண்டும் சேர்ந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது கலர் மாறுது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட வாட்டர் ஊற்றணும். சரிங்களா? இப்போ கலர் நல்லா மாறி இருக்கு தெரியுதா? கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து ஒருவேளை தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது தீஞ்ச ஸ்மெல்லாம் கிடையாது. அந்த சுகர் வந்து சுகரும் அந்த ப்ரௌன் சுகரும் சேருது இல்லையா, ஒயிட் சுகரும், அதனோட அந்த ஸ்மெல்லு தான். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கிறது தெரியணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரௌனிஷாக எங்கன்னா நடுவில் தெரியுதுன்னா திரும்ப ஸ்லோவில் வச்சு கேரமல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா நமக்கு கலர் வந்துருச்சு. அதுக்காக ரொம்பவும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கேரமலைஸ் இதுவும் வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா அப்புறம் ரொம்ப வந்து கசப்புத்தன்மை அதிகமாயிடும். ஸோ இப்போ நம்மளுடைய கேரமல் நார்மலாக நம்ம வெறும் ஒயிட் சுகர் வச்சு கேரமல் பண்ணுறதுக்கும் நம்ம இப்போ ப்ரௌன் சுகரோட ஆட் பண்ணும்போதும் இந்த கேரமல் என்ன கலர் வருதுன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே உங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே இது இன்னும் நல்லா கேரமலைஸ் ஆகிடும். இது கூட நம்ம வந்து 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இது போட்ட உடனே இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும், பரவாயில்ல, பபிள்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஸ்டவ்லேயே வச்சு நம்ம ஆட் பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பொங்கிட்டு வந்துடும். அதுக்கு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது. ஆனில் வச்சு நம்ம ஊற்றினோன்னா அப்படியே பபிள்ஸ் வந்து வெளியில் வந்துடும். நல்லா பிளாக் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நம்ம பிளாக் ஜாக் நீங்கள் வாங்கினீங்கனாலும் இதுதான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இதை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. ஸ்லோவில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கிறதெல்லாம் திரும்ப அகைன் மெல்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ண உடனே எப்படி இருக்கும், அப்படியே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். இந்த மாதிரி கோட்டிங் வர ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்பேச்சுலாவில். இது வந்து ரொம்ப கெட்டியாகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வந்து நமக்கே தெரியும் ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் நமக்கு இன்னும் கோட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே விடக்கூடாது, அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். இப்போ நம்மளுடைய பிளாக் ஜாக் ரெடி ஆகிடுச்சு. மொலாசஸ் கூட சொல்லலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த பபிள் சென்டரில் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த பபிள்ஸ். அப்போவே நம்மளோட இது செட் ஆகிடுச்சுன்னு அடுத்து ஆகும், ரெடி ஆகிடுச்சுன்னா. அடுத்தது நம்மளோட ஸ்பேச்சுலா பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக கோட்டட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இது ரூம் டெம்பரேச்சர் வரும்போது நல்லா வந்து கெட்டியாக வரும். ஓகேங்களா? அந்த பிளாக் ஜாக் மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ நம்மளுடைய கேரமலைஸ் பிளாக் ஜாக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா சோக் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபில்டர் ஆகட்டும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அப்படியே வந்து இதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ பிழியக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே நசுக்கி அந்த ஜூஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஸ்பீஸ் பண்ணாதீங்க. அது அப்படியே ஜஸ்ட் ஃபில்டர் ஆகட்டும், ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 1/3 கப் வந்து ஆரஞ்ச் ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். ஃப்ரெஷ் மீன்ஸ் நம்ம இது நார்மலாக ஆரஞ்சில் பண்ணுறதில்ல, நேச்சுரல் ஆரஞ்சில் நம்ம சோக் பண்ணும்போது என்ன டெட்ரா பேக் யூஸ் பண்ணோமோ அதே தான். ரொம்ப ஸ்லோ இதில் வச்சுக்கோங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது. கூட ½ கப் பட்டர், ½ கப் பட்டர். ஜஸ்ட் இந்த பட்டர் வந்து இதில் மெல்ட் ஆனால் போதும். ஓகேங்களா? ஸோ நம்மளது பண்ண உடனே எப்படி வருது பாருங்க கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். லோ ஸ்பீடு தான் இதில் வந்து, மீடியம் ஹையே போகாதீங்க, லோ ஸ்பீடில் தான் பண்ணணும், குக் பண்ணணும். சப்போஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஸோ இப்போது பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பிளாக் ஜாக் ஊற்றிக்கலாம். உங்களுக்கே தெரியுதா அந்த இதுவான உடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிளாக் ஜாக் ஊற்றி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கலரே வந்து நமக்கு பிளாக் கலரில் வந்துருச்சு பாருங்க. நார்மலாக நம்ம சாக்லேட் ஸ்பஞ்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம நார்மலாக நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு, அதுக்கு கூட நீங்கள் பிளாக் ஜாக் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாக்லேட் ஸ்பஞ்ச் வந்து கலர் நல்லா வரும். ஸோ இப்போ ஆரஞ்ச் ஜூஸு, மொலாசஸ், அதுக்கப்புறம் பட்டர், இது மூணும் வந்து நல்லா இதுவாயிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்குவீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஜூஸே யூஸ் பண்ணிக்கலாமானா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சைடில் அதை வச்சுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து மில்க் மைட் ½ கப். ஸோ மில்க் மைட் வந்து ½ கப் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெண்ணிலா, எனக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு அந்த ஆல்கஹால் ரம்மோ இல்லை அந்த பிராந்தி ஸ்மெல் வேணும்னா அந்த எசன்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது சோக் பண்ணி வச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஆரஞ்ச் ஜெஸ்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து லெமன் பீலோ ஆரஞ்ச் பீலோ போட்டிங்கன்னா, ட்ரைடு ஆரஞ்ச் பீல் ஆர் லெமன் பீல் போட்டிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேஷ்யூஸ், நான் இதை இதில் சோக் பண்ணலை. ஸோ இது அப்படியே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 150 கிராம் மைதா. நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு இதில் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம அதை கரெக்டாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ½ டீஸ்பூன், இதுக்கு மேலே தான் நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சின்னாமன் பவுடர், இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட், கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். சினாமன் பவுடர் 1 டீஸ்பூன். நட்மக் வந்து 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பிடிக்காது, அதனால 1/8 ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/4 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்பைசஸ் பவுடர், இது வந்து ஒரு ½ டீஸ்பூன். அப்படி ஆல் ஸ்பைசஸ் கிடைக்கலனா கரம் மசாலா ½ டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஜிஞ்சர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இதில் மெயினாக சின்னாமன் அதிகமாக இருக்கணும். மற்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1/2 டீஸ்பூன், இல்லை அந்த ஸ்மெல்ல எனக்கு ரொம்ப டாமினன்ட் பண்ணதுன்னா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நட்மக் வந்து 1/8 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இதை வந்து அப்படியே சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை சீவ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ளம் கேக் உடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பேட்டர் எல்லாமே ரெடி பண்ண உடனே உங்களுடைய அந்த வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ண உடனே உங்களோட ஓவனை 160 டிகிரியில் 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட்டட் ஓவனில் தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். இல்லைனா வந்து நமக்கு சரியாக பேக் அதாவது கேக் வந்து ரைஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு பேட்டர் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதை 160 டிகிரியில் நான் வந்து 1 hour பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரைடு நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து போட்டு பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் அவசரப்பட்டு 30 மினிட்ஸு 20 மினிட்ஸ்லலாம் ஓவன் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படியே 160 டிகிரியில் 1 hour விட்டுடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர் டீன் அந்த மாதிரி வேணால் 6 inch ரவுண்ட் டீன் ஸ்கொயர் டீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பிரெட் டின் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லோஃப் பேன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். பட் இவ்வளோ ஹைட் கூட வேணும்னு கிடையாது. நமக்கு இந்த இதை விட ஹைட்டு கம்மியாக இருக்கிற லோஃப் டின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது 6 inch, சைடு 3 inch. ஹைட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் நார்மலாக வந்து இந்த கார்பன் இதிலெல்லாம் வந்து பேக் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஸோ நான் இந்த மாதிரி லாங் டைம் பேக்கிங்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அலுமினியம் டின்னு, அதுவும் குவாலிட்டியான டின்ல பேக் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ரொம்ப தின் பேனெல்லாம் இப்போ பிரெட் இது ஆக்சுவலாக பிரெட் டின்னு. ஸோ இதை வந்து இதுலேயே லோ குவாலிட்டி இருக்கும், ரொம்ப மெலிசா தகுடு மாதிரி. அதெல்லாம் வாங்கினீங்கன்னா சைடெல்லாம் சீக்கிரம் வந்து பேக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். சென்டர் பேக்காக லேட் ஆகும். ஓகேவா? அதனால தான் இப்போ இது கூட வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் ஒன்று சோக் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதையே கூட நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிச்சம் இருக்கிறத பண்ணலாம். இது டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரூட்டி எப்போவுமே டியூட்டி ஃப்ரூட்டி கலர்டு மல்டி கலர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 150 டிகிரியில் பேக் மோடில் 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் 150 டிகிரியில் பேக் மோடில் 1 hour பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் 160 டிகிரியில் பேக் மோடில் 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம டிமோல் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம டிமோல் பண்ணிக்கலாம். ஸோ டிமோல் பண்ணுறது வந்து இப்படி தான் எடுக்கணும். எப்போவுமே வந்து இந்த ஃப்ரூட்ஸுங்க இந்த மாதிரி டென்சர் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம இந்த ஃப்ரூட் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அந்த கேக் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக அடர்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஃப்ரூட் கேக்ஸ் ஆகட்டும், இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு பேக் பண்ணி பண்ணுற ப்ளம் கேக் ஆகட்டும், நார்மல் ஃப்ரூட்டி அந்த டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கு, இது எல்லாமே வந்து நம்ம எப்போவுமே வந்து ப்ரௌனி மெத்தடில் தான் டிமோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் தான். அதே மாதிரி உங்கள் கேக் வந்து எப்போவுமே அவ்வளோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்கள் கேக் வந்து நல்லா இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும், கொஞ்சம் கூட வார்மாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு, இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்லைஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான், எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் பேக் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகும், ஏதாவது அந்த மேலே மட்டும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுடைய நைஃபை இப்படி கீழே இருந்துட்டு இப்படி தான் எடுக்கணும், மேலே எடுக்கக்கூடாது. மெயினாக இந்த மாதிரி நட்ஸ் இருக்கிற இதில் நம்மளுடைய ப்ளம் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ளம் கேக்கை நான் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் நான் இது பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த நட்ஸ் வச்சு பேக் பண்ணது ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.